ஆனா இப்படி மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கலக்கா. வெளியே வந்து பலவிதமான இன்டர்வியூவை பலவிதமா உருட்டிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்க சைடு கொஞ்சம் நியாயம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கான எபிசோடு பார்த்த பிறகுதான் தெரியுது நீங்க பலவிதமான உருட்டுகளை பல வகையில உருட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அக்காக்கான முதல் உருட்டே அக்கா வெளியே இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு பிக் பாஸ் எல்லாம் பிடிக்காது, பிக் பாஸ் எல்லாம் ஒரு ஷோவா, அது ஒரு கேவலமான ஷோ, அந்த ஷோக்கெல்லாம் எவன் போவான்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல பேசி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கான எபிசோட்ல அக்கா வந்து ஜட்ஜஸ்க்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இந்த கேமரா முன்னாடி பேசுவாங்கல்ல, அப்படி பேசும்போது அக்கா என்ன சொல்றாங்க தெரியுமா? பிக் பாஸ் வந்து நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஷோ பிடிக்கும், முன்னாடி பிக் பாஸ் ஒரு மாதிரி ட்ரோல்லாம் பண்ணிருக்கேன், அதெல்லாம் ஒரு காலம், நான் பிக் பாஸ் ரொம்ப ஆர்வமா பார்ப்பேன், அப்புறம் ரீசெண்டா கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டேன், இப்போ இந்த காமன் மேன் ஷோக்கான விஷயத்தை பார்த்த உடனே அப்ளை பண்ணிட்டேன், அதுவும் நீங்க வந்து இந்த காமன் மேன் ஷோக்கு செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அக்கா எபிசோட்ல ஒரு உருட்டி வச்சிருக்காங்க. சோ முதல் உருட்டுல எதுக்கா உண்மை? இந்த பக்கம் இன்டர்வியூல பிக் பாஸ் வந்து கேவலமான ஷோன்னு சொல்லி வச்சிருக்கீங்க, அந்த பக்கம் உள்ள போயிட்டு எனக்கு பிக் பாஸ் பிடிக்கும், நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. சோ மொத்தத்துல அக்கா வந்து இந்த ரெண்டு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அக்கா வந்து இந்த நைட்டி கான்ட்ரவர்சியை வேணும்னு தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ கூட லீக் ஆயிருந்து, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த ஆடியோ இப்போ சோசியல் மீடியால இருக்காது, ஏன்னா அந்த ஆடியோவை அக்கா டிலீட் பண்ண வச்சிட்டாங்க. அந்த ஆடியோல அக்கா ரொம்ப பக்காவா மாட்டியிருந்தாங்க. அந்த ஆடியோல என்ன இருந்துச்சு, இன்னைக்கான எபிசோட்ல என்ன இருந்துச்சு, எல்லா விஷயத்தையும் நம்ம மொத்தமா பார்த்துடலாம். ஆக்சுவலா இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஓகேவா போன மாதிரி இருந்துச்சு, ஏன்னா ஒரு சில பேர் கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இந்த வீடியோ நம்ம அக்காக்கான விஷயத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். இதுல அக்கா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜட்ஜஸ்க்கு முன்னாடி என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு கேமரா கிட்ட பேசுவாங்கல்ல, அப்ப பேசும்போது அக்கா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு காமன் மேன் ஷோ கிடைச்சது ரொம்ப ஜாலியா இருக்கு, ஒரு வழியா நான் வந்து டாப் 15க்குள்ள வந்துட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து பேசிட்டு உள்ள போறாங்க. ஓகேவா? அக்கா மட்டும் உள்ள போல, அக்கா கூட கமலின்னு சொல்லிட்டு இன்னொரு பெண்மணியும் போறாங்க. அந்த பெண்மணி தான் பயங்கரமான ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. நம்ம நைட்டி அக்கா போட்ட மொத்த பிளானையுமே நம்ம கமலி அவர்கள் வந்து மொத்தமா உடைச்சு விட்டாங்க. அந்த வகையில ரெண்டு பேரும் ஜட்ஜ் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்ப என்ட்ரி கொடுக்கும் போதே நம்ம ராஜு அவர்கள் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இது என்ன ட்ரெஸ், என்ன நீங்க இப்படி வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து கேட்கிறாப்ல. ஏன்னா ரொம்ப ஓப்பனா டக்குன்னு கேட்ட முடியாது, இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வேற மாதிரி கான்ட்ரவர்சி ஆயிரும். அதனால ராஜு வந்து கேட்க முடியாம திணறி கேட்கிறாப்ல. இங்கதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு, ஏன் ராஜு வந்து ஜட்ஜ் பொசிஷன்ல இல்லாம ஹோஸ்டிங் வந்தாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜட்ஜ் பொசிஷன்ல உட்கார்ந்து இருந்து இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டு ஆப்போசிட்ல இவங்க ஏதாச்சும் பதில சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி ராஜு வந்து பக்காவா மாட்டிப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு போல. அதனால மாயா வந்து ஜட்ஜ் பொசிஷன்ல உட்கார வச்சுட்டு தலைமை ஹோஸ்டிங் வந்துட்டாப்ல. அப்ப அந்த வகையில ராஜு தான் ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்றாப்ல, இது என்ன ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ப அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் நான் எப்பவுமே இப்படித்தான் இருப்பேன், நான் ரியலாவே இதுதான், அதனால நான் இப்படியே வந்துட்டேன்னு சொல்லி அக்கா ஒரு பதில சொல்றாங்க. தப்பு கிடையாது. அக்கா வந்து எப்படி இருக்காங்களோ அப்படியே வரலாம், ஆனா வர்றதுக்கும் ஒரு இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அந்த வகையில அக்கா இப்படி சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா மாயா அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கீங்க, இந்த ட்ரெஸ்ஸை நாங்க தப்பு சொல்ல, பட் எதனால இந்த ட்ரெஸ் மூலமா நீங்க என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கொஸ்டின் எடுத்து வைக்கிறாங்க. இங்கேயே அக்கா வந்து லாக் ஆகுறாங்க. இங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்பவுமே இப்படித்தான் இருப்பேன், நான் நேச்சுரலாவே இப்படித்தான், அதனால இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு வந்துட்டேன், இந்த ட்ரெஸ் என்ன தப்பா, என்ன இந்த ட்ரெஸ் ஏதாவது அசிங்கமா இருக்கான்னு சொல்லிட்டு அக்கா இந்த ட்ரெஸ் கான்ட்ரவர்சியை வேணுக்குனே கிண்டுறாங்க. இங்க ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், மாயா அவர்களும் எபிசோட்ல ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க, நம்மளுமே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை யாருமே தப்பு சொல்ல, அந்த ட்ரெஸ் அசிங்கமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு யாரா வெளியே வருவாங்களா, இந்த மாதிரி யாருமே பேசல. ஏன்னா ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு, யார் வேணா என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்கலாம், இருந்தாலும் எந்த ட்ரெஸ்ஸை நம்ம எங்க போடுறோம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? அந்த வகையில மாயா அவர்கள் ரொம்ப தெளிவா பேசினாங்க, இந்த ட்ரெஸ்ஸை நான் அசிங்கம்னு சொல்ல வரல, பட் இந்த ட்ரெஸ்ஸை எதுக்கு நீங்க போட்டுட்டு வந்திருக்க, இங்க போட்டு வந்து நீ என்ன சொல்ல வர, இது மூலமா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு மாயா லாக் பண்ணும்போது, இல்லங்க நான் இப்படித்தாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு தோணுச்சு, அதனால போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு அக்கா அந்த ட்ரெஸ் கான்செப்ட் ஒரு மாதிரி கிண்டுறாங்க. அப்ப அங்க உள்ள ஆட்கள் வந்து அதை கொஞ்சம் பேசவே திணறாங்க. ஏன்னா ட்ரெஸ் கான்செப்ட் கான்ட்ரவர்சி கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிடும், வெடிச்சிடும் ஒரு மாதிரி. அதனால மாயா அவர்களை லைட்டா திணறாங்க. ஏன்னா வந்த உடனே நம்ம நைட்டி அக்கா வந்து பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பேசுவீங்களே, நீங்க எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லாக்க போட்டு விட்டாங்க. இங்கதான் நம்ம மாயா கொஞ்சம் ட்ரிகர் ஆகி அப்ப அட்டென்ஷன் எடுக்க பாக்குறீங்க. கரெக்டா? இந்த ட்ரெஸ் மூலமா உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும், அதுதான் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அவர்கள் ஒரு கிண்டி விடுறாங்க. உடனே நம்ம நைட்டி அக்கா என்ன பண்றாங்கன்னா, டென்ஷன் ஆகி, அட்டென்ஷனுக்குலாம் நான் போடல, அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கு நான் எதுக்கு இந்த ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நைட்டி அக்கா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி பேசுறாங்க. இங்கதான் என்ட்ரி கொடுக்குறாப்புல நம்ம கமலி. பக்கத்திலே நின்ன பெண்மணி வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்களை பத்தி நான் ஒண்ணு சொல்லணும்,
இவங்க வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணதான் இப்படி பண்றாங்க. ஏன்னா உள்ள வர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட வெளியே இருந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த ட்ரெஸ்ஸை பத்தி அவங்களே பேசினாங்க. எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருந்த மாதிரி இல்லை, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, நான் ட்ரெஸ்ஸை மாத்திடுவான்னு சொல்லிட்டு அவங்களே பேசினாங்க, அவங்களே எங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா இங்க வந்து இருந்துட்டு இதுதான் என்னோட நேச்சுரல், நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி பண்ண ட்ரை பண்றாங்க. அது மூலமா ஒரு அட்டென்ஷன் எடுக்க பண்றாங்க. அது ஓப்பனா தெரியுது. அது மட்டும் இல்லாம அக்கா டே 1ல இருந்து நைட்டி தான் போட்டாங்க, நமக்கே தெரியும். அக்கா வந்து டே 1 நைட்டி போட்டு வந்து ஷோ அட்டன் பண்ணும்போது அக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கு. அக்காக்கே தெரிஞ்சிருக்கு, ஆகா நம்ம ஓவர் டூ பண்றோமோன்னு சொல்லிட்டு அக்காக்கே தோடி இருக்கு. அப்ப அங்குள்ள எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, நான் ட்ரெஸ்ஸை மாத்திரலான் இருக்கேன்னு சொல்லிட்டு அக்காவே அந்த இடத்துல பல பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அங்க ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்னக்கா நைட்டி போட்டு வந்திருக்கீங்க, புதுசா ஏதாவது ட்ரை பண்றீங்களா, நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு, டிஃபரெண்டா தெரியுறீங்கன்னு சொல்லிட்டு யாரோ 2-3 பேர் ஏத்தி விட்டுருக்காங்க. அதான் ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு 4 பேர் வந்து அக்காவை பார்த்து என்னக்கா புதுசா ட்ரை பண்றீங்களா, என்னக்கா புது கான்செப்டான்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. அது அக்காவுக்கு மண்டைக்கு ஏறிச்சு. இதான் கமலி சொல்றாங்க, டே 1 கம்ஃபர்ட்டா இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சில பேர் பார்த்துட்டு நக்கா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது மூலமா ஒரு அட்டென்ஷன் கிடைக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமே இவங்க இந்த ட்ரெஸ்ஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டியோட தான் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அட்டென்ஷன் வேணும், அதனாலதான் இந்த ட்ரெஸ்ஸை போடுறாங்கன்னு சொல்லிட்டு கமலி போட்டு உடைச்சிட்டாங்க. கமலி போட்டு உடைச்ச உடனே இங்க நம்ம நைட்டி அக்கா கிட்ட வார்த்தைகளே இல்லை, அமைதியா நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குறுக்க பேச ஒரு மாதிரி ட்ரை பண்றாங்க. அங்கிருந்து மாயா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி விட்டாங்க. இங்க நான் இன்னொரு பாயிண்டை உடைக்கணும். என்னால ஒரு ஆடியோவை கேட்க முடிஞ்சு, அந்த ஆடியோ வந்து இப்போ சோசியல் மீடியால இருக்காது, பட் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆடியோல அக்கா வந்து சேனல்ல ஒர்க் பண்ற யாரு கூட பேசியிருக்காங்க. அப்போ அது எப்படி பேசுறாங்கன்னா, நான் நைட்டியோட தான் வரப்போறேன், நான் ஒரு நைட்டி அனுப்புனேன்ல, அது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா அக்கா வந்து சேட்டை மட்டும் ஒரு இன்டர்வியூல காமிச்சிருப்பாங்க, ஒரு நைட்டி அனுப்பி இந்த நைட்டி ஓகேவான்னு சொல்லி நான் கேட்டேன்னு சொல்லி ஒரு சேட் காமிச்சிருப்பாங்க. யாரு கூட சேட் பண்ணாங்களோ அவங்க கூட போன் பேசியிருக்காங்க. அப்ப அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை வாங்க, பட் மேபி அந்த ஷூட் நடக்கும்போது உங்களை ட்ரெஸ் மாத்த சொன்னா நீங்க கண்டிப்பா மாத்த வேண்டியிருக்கும், அதனால இன்னொரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல போன் பேசின நபர் ரொம்ப தெளிவா சொல்றாப்ல. ரொம்ப தெளிவா, நீங்க நைட்டில வர்றதா இருந்தா வாங்க, உங்களுக்கு அதான் கம்ஃபர்ட், இல்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நைட்டிலே வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ஷூட் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸை மாத்த சொன்னா நீங்க கண்டிப்பா மாத்தணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாத்து துணியை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ல உள்ள நபர் சொல்றாப்ல. அதுக்கு அந்த அக்கா வேணுக்குன்னே அந்த விஷயத்த கிண்டுது. என்னன்னா, ஓ அப்படியா, அப்ப நைட்டி எல்லாம் போட்டு வரக்கூடாதா, நைட்டி போட்டு வந்தா தப்பான்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே கிண்டுறாங்க. இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன், இப்படி ஒரு ட்ரெஸ் கான்செப்டை எடுத்து ஒரு பையன் கிட்ட அதை வச்சு கிண்டிட்டே இருக்கும்போது அந்த பையன் டப்புன்னு ஆப்போசிட்ல ஆமா இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை போடக்கூடாது அப்படின்னா, டப்புன்னு அக்கா வந்து என்ன பண்ணிடுவாங்க, என்ன நீ ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறியா, நான் எந்த ட்ரெஸ் போடணும் நீ தான் சொல்லுவியான்னு சொல்லிட்டு அக்கா கிண்டுவாங்களா இல்லையா? கண்டிப்பா கிண்டுவாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் அக்காவை பத்தி யாராச்சும் ஏதாவது கமெண்ட் பண்ணா அக்கா இப்படிதான் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க, நான் என்ன போடணும் நான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி ரூடா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போன்லயும் கண்டிப்பா அப்படி பேசிடுவாங்க. அதனால அவர் ரொம்ப தெளிவா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க போட்டு வாங்க, ஆனா ஷூட் பண்ணும்போது மாத்த வேண்டி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும், அதுக்கேத்த மாதிரி வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ல பேசின நபர் ரொம்ப தெளிவா சொல்றாப்ல. அதுக்கு இந்த அக்கா இங்க இருந்து என்ன சொல்லுதுன்னா, அப்ப நான் நைட்டி போட்டே வரேன், அங்க வந்து பாத்துக்கலாம், நான் ஒரு செட் ட்ரெஸ்ஸை கொண்டு வரேன், அங்க வந்து பாத்துக்கலாம், இல்லைன்னா இங்க நான் வேற ட்ரெஸ்ஸை போட்டு வரேன், அங்க வந்து நைட்டி மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அந்த நைட்டிலே தான் நிக்கிறாங்க. சோ இங்க நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், சேனல் சைட்ல அக்கா கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, நாங்க ஷூட் பண்ணும்போது அந்த ட்ரெஸ் வேணா நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க மாத்தணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா போன்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது அந்த கால் ரெக்கார்ட்ல ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அதை அப்லோட் பண்ண ஒரு 10 நிமிஷத்துல டிலீட் பண்ண வச்சுட்டாங்க. அது யார் டிலீட் பண்ண வச்சாங்கன்னு தெரியல, அந்த வீடியோ இப்ப எங்கேயுமே கிடையாது. ஓகேவா? அது அக்காவுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும், அதனால அக்கா வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில அப்ப அங்க மாயா சொல்றாங்க, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க, நீங்க அட்டென்ஷனுக்கு பண்ணல, அப்ப ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க அப்படின்னா அப்பெல்லாம் பண்ண முடியாது, நீ சொல்ற மாதிரி நான் பண்ண முடியாது, நான் இப்படித்தான் பண்ணுவேன், நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படியே ஏத்துக்கணும்னா ஏத்துக்கோ, இல்லன்னா வழி அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. அப்ப வழி அனுப்புறதுக்கு இங்க முடிவு பண்றாங்க. இங்கதான் ஆரி வந்து ஒரு கேம் ஆடுறாப்ல. மாயா அவங்கள விட்டுறலாம், அவங்கள ரிஜெக்ட் பண்ணி சைட்ல வச்சிடலாம், நம்ம கமலிக்கு மட்டும் ஒரு டாஸ்க்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆரி பிரதர் லிட்டரலி நைட்டி அக்காவை அவமானப்படுத்துறாப்ல. சைட்ல போய் உட்காரு, நீ ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சதுக்கு அப்புறமும் அக்கா சும்மா இல்லாம சிரிச்சா மணிக்கு ஒரு மாதிரி பேசிக்கினே இருக்கு. இதுல மாயா டென்ஷனாக ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்கு நீ அட்டென்ஷன் எடுக்கணுமா, நீ அட்டென்ஷன் எடுக்கதானே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க அக்கா வந்து அது உங்க ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன் கிடையாது, நான் எதுக்காக போட்டு வந்திருக்கேன் எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு அக்கா திரும்ப ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க. இங்கதான் ஓவியா வந்து ஒரு கேள்வி ரொம்ப தெளிவா கேட்டாங்க, நீங்க ஒரு டீச்சர் தானே, அப்போ ஸ்கூலுக்கு நீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போவீங்களான்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கேள்வியை ஓவியா மட்டும் கேட்கல,
இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நான் கவனிச்சேன். நீ ஒரு டீச்சர் தானே, நீ இப்படி போட்டு போவியான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நபர் கேட்டாப்புல. அதுக்கு அக்காக்கான ரிப்ளை என்னன்னா, எஸ் நான் 1 டே போட்டு போயிருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணி வச்சிருந்தாங்க. அதே ரிப்ளைய அங்க கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓவியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, டீச்சர்னா நான் வந்து அந்த மாதிரி இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி அந்த மாதிரி தான் பண்றேன், அங்க நான் அப்படி போட்டு போனது இல்ல, பட் போட்டு போலாம் தப்பு கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அங்க மழுப்புறாங்க. இங்கதான் நம்ம ஓவியா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தாங்க சொல்றோம், இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சிருக்கீங்க, காலேஜுக்கு போட்டு போனா உங்களை சேர்த்துப்பாங்களா? இல்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒன்னொன்னு இருக்குல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வரணும். அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸை வச்சு நீங்க ஏதோ ட்ரை பண்றீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவியாவும் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்ப அதுக்கப்புறம் தான் ஆரி ப்ரோ போட்டு நொறுக்குறாப்புல, இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்குமா, இல்லாமலாம் இல்ல, இந்த ட்ரெஸ்ஸை யாரும் அசிங்கம்னு சொல்ல, பட் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எங்க போட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. இதுக்கிடையில நம்ம ராஜ் ப்ரோ 2 இடத்துல வந்து அட்டாக் மோடுக்கு போனாப்புல. ஒரு இடத்துல அக்கா வந்து ரொம்ப ஓவரா எகிரிட்டாங்க. என்னன்னா ஒரு டைம் வந்து 3 ஜட்ஜஸும் பேசிட்டு இருக்காங்க. அக்கா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓ நீங்க சண்டைக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி அக்கா வந்து அவங்களுக்கான நைட்டியை தூக்கி மடிச்சு கெட்டுறாங்க. இது வந்து இப்ப தூக்கி மடிச்சு கெட்டினது அசிங்கம் அப்படின்னு சொல்றானான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதெல்லாம் இல்ல. அக்கா வந்து என்ன சொல்ல வராங்க, நான் தூக்கி மடிச்சு கெட்டிட்டு உனக்கு சண்டைக்கு வர போறேன்டா அப்படின்னு தான் அங்க சொல்ல வராங்க. அப்ப அந்த இடத்துல ராஜு என்ன சொல்றாப்லன்னா, ஆப்போசிட்ல 3 ஜட்ஜஸ் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுக்கான மரியாதையை கொடுங்க, அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி கெட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? கேட்டோடனே அக்கா அவுத்து விட்டுட்டு இதுல என்ன இருக்கு, இதுல என்ன அசிங்கத்தை கண்டுட்டே இல்லை அப்படின்ற மாதிரி அக்கா வந்து வேனுக்குன்னே அந்த ட்ரெஸ் கான்செப்டை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப இதுல ஒரு இடத்துல வந்து ராஜு வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாப்ல, இந்த ட்ரெஸ்ஸை பத்தி பேசும்போது ஏதோ ஒண்ணு சொல்றாப்ல. உடனே நம்ம நைட்டி அக்கா இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க, செஞ்சு விட்டுரும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக போடுறாங்க. ஸோ மொத்தத்துல அக்கா வந்து ஒரு கான்ட்ரவர்சியை பண்ணணும்னு தான் வந்திருக்காங்க. கான்ட்ரவர்சி எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா இடையிலே நம்ம ஓவியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, இந்த கார்டு அப்படின்னு சொல்லி கார்டை கொடுத்து அனுப்பியாச்சு. எதுக்கு அந்த கார்டை ஓவியா கொடுக்குறாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரிய வருது. வேகமா கொடுத்து அனுப்பிட்டு வெளியே போன நைட்டி அக்காவை எதுக்கு நல்லா விசாரிச்சிருக்காங்கன்னா, அக்கா இதுக்கு இடையில தான் இன்னொரு கதையை சொல்றாங்க. அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் அக்கா மேல இருந்த மரியாதை எனக்கு போச்சு. என்னன்னா அக்கா வந்து சொல்றாங்க, இந்த காமன் மேன் ஷோக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன், என்னை வந்து ஷூட்டுக்கு கூப்பிட்ட டைம் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா வந்து தவறிட்டாங்க. எங்க அம்மா தவறி வீட்டுல வந்து எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது. அந்த டைம்ல என்ன ஷூட்டுக்கு கூப்பிடுறாங்க, என்னால எப்படி வர முடியும், அதை சொன்னா சேனல் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க. அவங்க வந்து அவங்க டிஆர்பிக்காக என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அக்கா இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தாங்க கைஸ், நீங்க கண்டிப்பா பார்க்கலாம், அது யூடியூப்ல இருக்கும். அவங்க சேனல் வந்து டிஆர்பிக்காக அக்காவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அக்கா வரலன்னு கட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு திரும்ப சேனல் சைட்ல இருந்து கூப்பிடும் போது அக்கா வந்து டேட்டை மாத்தி வச்சீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்புறம் ஏதோ 2 நாள் டேட்டை தள்ளி வச்சுட்டு திரும்ப அக்கா கூப்பிட்டாங்களாம், அக்கா வந்துட்டாங்களாம். சோ இங்க எனக்கான ஒரு கேள்வி, என்னோட இதுல இருந்து சொல்றேன், நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு துக்கம் நடந்திருக்குது, எப்படி நம்மளால இந்த மாதிரி ஒரு ஷூட்டுக்கு வர முடியும்? எனக்கு சொல்லுங்களேன், எப்படி வர முடியும்? ஒரு ஷோக்குள்ள நம்ம அது நம்ம செலக்ட் ஆகி ஒரு 4-5 ரவுண்ட் வந்துட்டோம், ஃபைனல் ரவுண்ட்ல நிக்கிறோம், ஃபைனல் மூவ்மெண்ட்ல நிக்கிறோம், இந்த விஷயத்தை பண்ணிட்டா நமக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல இருந்தா கூட சரி ஓகே வந்துட்டாங்க, ஷோக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். கண்டிப்பா, ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பல பேர் வந்து பல ஷோல வந்து இந்த மாதிரி ஃபைனலுக்குலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்ல வீட்டில் யாராவது தவறிட்டாங்கன்னா கல்மனசோட வந்து அந்த ஷோ அட்டன் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். பட் அக்கா ஃபைனல் ஸ்டேஜ்ல எல்லாம் இல்ல, அக்கா அப்பதான் வெறுமனைக்கு காமன் மேன் ஷோக்கே செலக்ட் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கும்போது அக்கா அந்த இடத்துக்கே வந்திருக்க கூடாது. ஆனா அக்கா அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா, இப்படி நடந்துட்டு நான் வந்து உயிர் வாழ்வேனானே தெரியல, நான் உயிர் வாழ்றதுக்கு இந்த ஷோ எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால இந்த ஷோக்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இப்படி மாத்துறாங்க. ஸோ இப்படி மாத்தி விட்டா நம்மளால எதுவும் பேச முடியாது இல்ல. இப்படி மாத்தி விட்டா இப்படி அம்மா இறந்துட்டாங்க, ஏன் நீங்க வந்தீங்க நம்ம கேட்க முடியாது இல்ல. அதனால அக்கா ரொம்ப தெளிவா, நான் உயிர் வாழ்றதுக்கு இந்த ஷோ எனக்கு தேவைப்பட்டுச்சு, என்னோட மைண்டை வந்து திருப்பறைக்கு இந்த ஷோ தேவைப்பட்டுச்சு, அதனால இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு அடியை போட்டாச்சு. இதெல்லாம் பார்த்த ஓவியா ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, அம்மா வேற இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, சரி ரெட் கார்டை கொடுத்து வேகமா அனுப்பி விட்டுருவோம்னு சொல்லி ரெட் கார்டை கொடுத்து வேகமா வெளியே அனுப்பி விட்டாங்க. வெளியே போன நம்ம அக்கா இருந்து எல்லாரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் மன்னிப்பு கேட்கணும், மாயா மன்னிப்பு கேட்கணும், ஆரி மன்னிப்பு கேட்கணும், ராஜு மன்னிப்பு கேட்கணும், எல்லாம் மன்னிப்பு கேட்டானு சொல்லிட்டு அக்கா வெளியே நின்று போராட்டத்தை பண்றாங்க. இதுல கமலி அவங்க நல்லதான் பேசினாங்க, பட் அங்கங்க கொஞ்சம் திணறனால அவங்களுக்கும் ரெட் கார்டை கொடுத்து வழி அனுப்பி வச்சாச்சு. அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஓகேவா? வெளியே வந்து அவங்ககிட்ட சாரி கேட்டாங்க போல. திரும்ப நம்ம அக்கா இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்க எனக்கான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க நிறைய உருட்டுகளை போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்
நான் வந்து நைட்டி வந்து இதுதான் போடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், அதுக்கப்புறம் இவங்க கண்டென்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. அது உருட்டு. ஆப்போசிட்ல உள்ள நபர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாப்ல, ஷூட் பண்ணும்போது மாத்த சொன்னா நீங்க மாத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ இங்க முதல் தப்பு உங்க மேல இருக்கு. இருந்தாலும் சேனல் மேலே ஒரு தப்பு இருக்கு. டே ஒன்லயே உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பி இருந்திருக்கணும். இருந்தாலும் சேனல் வந்து டே ஒன்ல இருந்தே சரி ஓகேன்னு சொல்லி உங்களை வச்சு டிஆர்பிக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த வகையில சேனல் மேலேயும் தப்பு இருக்கு, உங்க மேலேயும் தப்பு இருக்கு. உங்க மேலேயும் கண்டிப்பா தப்பு இருக்கு. அவங்க வந்து மாத்த சொல்லி நீங்க மாத்தல, ஓகேவா? அந்த வகையில அது முதல் உருட்டு. ரெண்டாவது, வெளியே வந்துட்டு பிக் பாஸ் கூப்பிட்டா போவீங்களா அப்படின்னா அது ஒரு குப்பை ஷோ, அது ஒரு கேவலமான ஷோன்னு சொல்லிட்டு வெளியே இன்டர்வியூல சொல்றீங்க. ஆனா உள்ள எனக்கு பிக் பாஸ் பிடிக்கும், நான் முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருந்தேன், முன்னாடி இருந்தே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், காமன் மேன் ஷோ கிடைச்சோடனே ரொம்ப ஆனந்தமா வந்துட்டேன்னு சொல்றீங்க. ஸோ இங்க ஒரு உருட்டு. காமன் மேன் ஷோல வின் பண்ணா பிக் பாஸ் தான் போவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு கேவலமான ஷோக்கு போறதுக்கு ஏன் நீங்க ஆசைப்பட்டீங்க? அது கண்டிப்பா அது ஒரு உருட்டு. அது ஒரு உருட்டா. அடுத்தது, இன்னொரு சில விஷயங்கள் சொன்னாங்க, அதை நான் ஓப்பனா சொல்ல விரும்பல. நைட் எதுக்கு நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை நான் பேசவே விரும்பல. நான் அந்த கான்செப்டை நான் எடுக்க விரும்பல. இருந்தாலும் இங்க யாருமே அக்காக்கான ட்ரெஸ்ஸை அசிங்கம் அப்படி இப்படிலாம் சொல்லல. இந்த ட்ரெஸ் வந்து அசிங்கமான ட்ரெஸ் அப்படிலாம் யாருக்கும் சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. எந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. எல்லாரும் சொல்றது, இப்படி ஒரு ஷோ, நேஷனல் மீடியால நடக்கிற ஒரு ஷோ, அந்த ஷோல அந்த ஆடிஷனுக்கு வர்றதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த ஷோல கான்ட்ரவர்சி பண்ணணும்னு சொல்லி வரக்கூடாதுல்ல. அந்த ஷோல இப்படி ஒரு விஷயத்த பண்ணி கான்ட்ரவர்சி பண்ணி அது மூலமா போகணும்னு சொல்லி வரக்கூடாது. ஏன்னா இப்போ இது அக்கா பண்ணிட்டு இது ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு தொடர்ந்து நிறைய நடக்கும். நாளைக்கு யாராவது ஒருத்தர் பட்டாப்பட்டி டவுசர் போட்டு வருவாங்க, அடுத்த நாள் வி ஜட்டி போட்டு வருவாங்க, அடுத்த நாள் ஜட்டி இல்லாம கூட வருவாங்க. அந்த மாதிரி ஆகி தொலைஞ்சிரும். ஸோ அதனால தான் இதை வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இதை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை பல பேர் எப்படி சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அதை தாங்க சொல்றோம். வீட்டுக்குள்ளே நீங்க போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. வீட்டுக்குள்ளே நீங்க போட்டுக்கோங்க, அதுவும் ஒரு ஷோ தான், இல்லைன்னு யாரும் சொல்லல. ஆனா அங்க வந்து ஒன்றும் ஆடிஷன்லாம் நடக்கல. அங்க அந்த ட்ரெஸ்ஸை வச்சு யாரும் கான்ட்ரவர்சிலாம் பண்ணல. ஆனா அக்கா இந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் கான்ட்ரவர்சி பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும், ஓகேவா? மொத்தத்துல அக்காக்கான அந்த எபிசோடு வந்து ஒரு மாதிரி பெருசா போச்சு. அக்கா மேல பல தப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆனா இப்படி மாட்டுவீங்கன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ஸோ பார்க்கலாம், எபிசோட மொத்தமா நம்ம நைட் ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த